Hello everyone, welcome to Endless Knowledge. எக்ஸல்ல டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு செல்லுக்குள்ள எப்படிப்பட்ட டேட்டா வரணும், வரக்கூடாது அப்படிங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு நாம இந்த டேட்டா வேலிடேஷனை யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த வீடியோல ஹோல் நம்பர், டெசிமல், லிஸ்ட், டேட், டைம், டெக்ஸ்ட் லென்த்னு இதெல்லாம் தவிர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டம் வேலிடேஷன் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபியூச்சர் டேட்ஸை எப்படி பிளாக் பண்றது, 10 கேரக்டர்ஸ் தான் ஒரு செல்லுக்குள்ள வரணும்னா அதுல என்ன டெக்ஸ்ட் இருக்கணும் கண்டிப்பா. யூசர் ஒரு செல்லுல டேட்டாவை என்ட்ரி பண்ணும்போது பிஃபோர்ல இந்த கேரக்டர்ஸ் தான் இருக்கணும், ரைட்ல இந்த கேரக்டர்ஸ் தான் இருக்கணும், அந்த கேரக்டர்ஸ்லாம் இருந்தாதான் மேட்ச் ஆனாதான் டேட்டா என்ட்ரி ஆகணும். அண்ட் ஈவன் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் டூப்ளிகேட் வேல்யூஸே என்ட்ரு ஆகாத மாதிரியும் நாம ஒமிட் பண்ண முடியும். பட் இதெல்லாம் செய்யறது ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டம் வேலிடேஷன், அதாவது ஃபங்க்ஷன்ஸ், ஃபார்முலாஸை வச்சு மட்டுமே தான் நம்ம செய்ய போகிறோம். எல்லா எக்ஸல் யூசருக்கும் நிச்சயமாக இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட கஸ்டம் வேலிடேஷன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு செல்லில் டூப்ளிகேட்ஸ் என்ட்ரி ஆகாமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எம்ப்ளாயி ஐடி இருக்கு இல்லையா, இப்போது இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இஎம்பி இல்லைன்னா EK001 இப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த டேட்டா செட்டோட ரேஞ்சில் திருப்பி இந்த ஐடி உள்ளே வரவே கூடாது, டூப்ளிகேட் உள்ளே வரவே கூடாது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு டேட்டா வேலிடேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா வேலிடேஷனுக்கு ஷார்ட்கட் என்ன? Alt+A+VV. ஓகே, ஸோ டேட்டா வேலிடேஷன் நான் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டம் வேலிடேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலாஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டேரெக்டாக இங்கே ஃபார்முலாஸை கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபார்முலாஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம், அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத தனியாக வெளியில் பார்த்துட்டு ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். சரியா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இந்த குறிப்பிட்ட ரேஞ்ச் தான். இங்கே யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கவுண்ட்இஃப். ஸோ கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனே நம்ம எதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம்? அஃப்கோர்ஸ் வேல்யூஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ கவுண்ட்இஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம், இந்த ரேஞ்சில் ஓகே F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சில் க்ரைட்டீரியா அப்படின்னு வரும்போது இந்த குறிப்பிட்ட ஐடி ஓகே இதை வந்து நம்ம லாக் பண்ணலை. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவாக எல்லாத்தையும் செக் பண்ணோம், அதனால இதை லாக் பண்ணல, க்ரைட்டீரியாவை லாக் பண்ணலை. ஓகே, ஸோ அப்போது இந்த ஐடி இந்த ரேஞ்சில் எத்தனை வாட்டி வருது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ கவுண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் வரும்? அந்த ஐடி ஆர் அந்த வேல்யூ எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 3 டைம்ஸ் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது? ரிசல்ட்டு 3 அப்படின்னு வருது. இதை கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேனே. இப்போ கவனிச்சு பாருங்க, எங்கெல்லாம் சேம் ஐடி ரிப்பீட் ஆயிருக்கோ அங்கெல்லாம் நமக்கு கவுண்ட்இஃப் அதே ரிசல்ட்டை தான் கொண்டு வருது. இப்போ அடுத்த ஐடி சீரீஸ் நான் கொடுக்குறேன், EK003 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ EK003 இந்த ஹோல் ரேஞ்சில் எத்தனை தடவை இருக்குது? ஒரே ஒரு தடவை தான் இருக்குது. அப்போது இந்த ஹோல் ரேஞ்சில் ஒரு யூனிக்கான ஐடி எத்தனை கவுண்ட் எடுக்கும்? ஒரே ஒரு கவுண்ட் தான் எடுக்கும், அப்படி தானே? EK001 இந்த ஹோல் ரேஞ்சில் ஒரு வாட்டி தான் இருக்கும். EK003 ஆர் 002, 4 எல்லாமே ஒரு வாட்டி தான் இருக்கும். அப்போது 2 வாட்டி இருக்குதுன்னா அது டூப்ளிகேட். 2 வாட்டி இருக்குங்கிறத கவுண்ட் இஃப் எப்படி எடுப்பாரு? டபுள் கவுண்ட் வந்துருச்சு, அது 2 கவுண்ட் வந்துருச்சு. ஓகே, அப்போ அது டூப்ளிகேட். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கவுண்ட் இஃப் இந்த ரிசல்ட்டை கொண்டு வராரு இல்லையா, கவுண்ட் பண்ணி ஒரு ரிசல்ட் கொண்டு வருதுல்ல, அந்த ரிசல்ட்டில் நமக்கு தேவையான ஒரே ஒரு மேட்சிங் வேல்யூ என்னது? =1 இருக்கான்னு செக் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்திருக்கக்கூடிய எல்லா ஐடியும் ஒரே ஒரு வாட்டி இருக்கான்னு செக் பண்ணு. ஏன்னா கவுண்ட் என்ன பண்ண போகுது? அது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி என்ன ரிசல்ட் கொண்டு வரும்? இதை கவனிச்சு பாருங்க. கவுண்ட் பண்ணி என்ன ரிசல்ட் கொண்டு வரும்? ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோமா? அப்போ தெரியும் பாருங்க. கவுண்ட் பண்ணி என்ன ரிசல்ட் வரும்? 1 தான் கொண்டு வரணும். ஓகே, 1னா 1. அப்போ 001 ரேஞ்சில் ஒரு வாட்டி தான் இருக்கணும். 003 எந்த நம்பராக இருந்தாலும் அந்த ரேஞ்சில் ஒரு வாட்டி தான் இருக்கணும். அப்படி ஒரு வாட்டி தான் இருக்கான்னு செக் பண்ண சொல்லு. இப்போ பாருங்களேன், ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து நம்ம அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை என்டர் பண்ணுறதுனால என்ன ஆயிருது? உடனே அது லாஜிக்கல் ரிசல்ட்டை கொண்டு வருது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொண்டு வருது. இப்போ கவனிச்சு பாருங்க, எந்த இடத்துலையுமே ட்ரூ வரல. ஏன் வரலன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா ரிசல்ட்டுமே எல்லா ஐடியுமே மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருச்சு, டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 001 டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண உடனே பாருங்க இங்க ட்ரூ வருது. ஏன்? இப்போ நல்லா தெரியுது, கவுண்ட் இஃப் என்ன பண்றாரு? அந்த ஏரியாவை கவுண்ட் பண்றாரு. EK001 அப்படிங்கிற அந்த வேல்யூ ஒரு வாட்டி தான் வந்திருக்குது. நாமளும் என்ன பண்ண சொல்றோம்? கடைசியில் ஒரு வாட்டி தான் வந்திருக்கான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்றோம். அப்போ 2 என்ன ஆகுது? கவுண்ட் இஃப் அதை ப்ரொவைட் பண்ணுது. கவுண்ட் இஃப் கவுண்ட் பண்ணி அதை ப்ரொவைட் பண்றாரு. 1ங்கிற வேல்யூ ப்ரொவைட் பண்றாரு. அந்த 1ம் நாம கொடுத்த 1ம் மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆச்சுன்னா ட்ரூ. ட்ரூனா அப்ப என்ன அர்த்தம்? அந்த வேல்யூ இருக்கலாம்.
இல்லனா அந்த வேல்யூ உள்ள ரேஞ்சில அனுமதி கிடையாது. ஓகே. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. சோ ரொம்ப சிம்பிள். இப்ப நமக்கு இங்க தானே டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற இந்த ஃபார்முலாவ ஜஸ்ட் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிட்டு, எங்க டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணணுமோ ஜஸ்ட் அந்த ரேஞ்ச செலக்ட் பண்ணிட்டு, ஆல்ட் ஏ விவி கொடுத்து டைரக்ட்டா அலோவ் எனி வேல்யூல கஸ்டம்ல போயிட்டு அந்த ஃபார்முலாவ பேஸ்ட் பண்ணா போதும். ஓகே. டைரக்டா இங்கே கொடுத்தோம்னா என்ன ஆர்குமெண்ட் இருக்கு, ஸ்ட்ரக்சர் என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது. வெளியிலனா அது என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அழகா அதை யூஸ் பண்ணவும் முடியும். அண்ட் ஜஸ்ட் காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணி வேலையை முடிச்சிடலாம். இன்புட் மெசேஜ் அலர்ட்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் இந்த இடத்துல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் நான் சொல்றேன். மீதி எல்லாத்துக்கும் நம்ம டைரக்டா ஃபார்முலா மட்டும் பார்க்கலாம். அதுல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இன்புட் மெசேஜ்ல காமனா என்ன கொடுக்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர் கொடுக்குற மாதிரி என்னது. இப்போ இன்புட் மெசேஜோடைய கான்செப்டே என்ன, ஒரு செல்லில் ஒரு யூசர் என்ட்ரி பண்ண வராருன்னா இந்த இடத்துல ஒரு வேலிடேஷன் ரூல் இருக்கு, இந்த செல்லில் இப்படிப்பட்ட டேட்டா தான் என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னது, யூனிக்கான எம்ப்ளாய் ஐடி தான் என்டர் பண்ணணும். ஸோ அப்போ ப்ளீஸ் என்டர் யூனிக் இஎம்பி ஐடிஸ் அப்படின்னு நான் என்ன பண்றேன், கொடுத்துட்றேன். இதை அப்படியே கூட காப்பி பண்ணி வச்சுப்போம். ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்க, எரர் அலர்ட். இது எப்ப வேலை செய்யும், யூசர் அனுமதிக்கப்படாத ஒரு டேட்டாவை என்ட்ரி பண்ணும் போது, ஓகே, ரூலுக்கு அப்பாற்பட்ட ஒரு டேட்டாவை என்ட்ரி பண்ணும் போது இந்த இடத்துல அலர்ட் என்னாகும், வேலை செய்யும். அதுலயும் நமக்கு 3 இருக்குது. வார்னிங் இன்ஃபர்மேஷன் நமக்கு இப்ப செட் ஆகாது, ஸ்டாப் தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நமக்கு ப்ரிவென்ட் பண்ணணும் டூப்ளிகேட்ஸை. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துலையும் வெறும் ஒரு அலர்ட் வர்றதுக்கு பதிலாக இங்கேயும் ப்ராப்பரா நீங்க என்ன பண்ணலாம், யார் சொல்றா அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு வரலாம். இப்போ எரர் மெசேஜ்ல சேம் மெசேஜே கொடுக்குறேன், ப்ளீஸ் என்டர் யூனிக் இஎம்பி ஐடிஸ் அப்படிங்கிறது அவங்க செய்ய வேண்டிய ஆக்ஷன். என்ன தப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்ல. ஸோ அப்போ அவங்க தப்பான டேட்டாவை என்ட்ரி பண்ணோன்னே இங்கே என்ன வரணும், டூப்ளிகேட் இஎம்பி ஐடி இஸ் நாட் அலவுட், இல்லை இஸ் ஃபவுண்ட், எது வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, இஸ் நாட் அலவுட், ப்ளீஸ் என்டர் யூனிக் இஎம்பி ஐடி அப்படின்னு, ஐடிஸ் வேண்டாம், ஐடி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் கொடுத்துட்டு ஓகே, அவ்வளோதான். ஸோ அப்போது யூசர் இந்த இடத்துல செல்லை செலக்ட் பண்ணும் போதே அங்கே என்ன வந்துடுது, அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் அங்கே வந்துடுது. ஓகே. ஸோ அவங்க எரர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மீறி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேம் இகே 001 அப்படின்னே கொடுக்குறாங்கன்னா, எஸ், யார் கால் பண்ணுறா, மேனேஜர், டூப்ளிகேட் இஎம்பி ஐடி இஸ் நாட் அலவுடு அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ அவங்க ரீட்ரை பண்ணால் வருமா, அக்செப்ட் ஆகுமா, கிடையாது. ஸோ தே ஹேவ் டு என்னது, யூனிக்கான ஐடி தான் உள்ள கொடுக்கணும். அப்போ இகே 002 கொடுக்கலாமா, எஸ் கொடுக்கலாம். தெரியுதா. ஸோ அப்போ கவுண்ட் இஃப் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, கவுண்ட் பண்ணுறாரு, ஒரு வாட்டி தான் அந்த வேல்யூ வந்திருக்கான்னு செக் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம செக் பண்ண சொல்லி கடைசியில் 1 கொடுத்துருக்குறோம். அப்போ செக் பண்ணி ட்ரூவாக இருந்தால் உள்ள அனுமதி, ஃபால்ஸாக இருந்தால் அனுமதி கிடையாது, அவ்வளவுதான். ஓகே. அப்போ இந்த என்டையர் ரேஞ்ச் ஆர் ஃபியூச்சர் அப்டேட்டட் ரேஞ்ச் எல்லாத்துலேயுமே யூனிக்கான ஐடிஸ் தான் என்ன ஆகும், வரும். இன்னும் பெட்டர் இது ஒரு டேபிளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சூப்பர். ஏன்னா டேபிள் அப்படின்னும் போது அடுத்த செல் ஆர் ரேஞ்ச் அடுத்தடுத்த ரோ போகும்போது டேபிள் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். நீங்கள் டேபிளை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல ஃபார்முலாவில் அந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ பண்ணியிருக்கும் போது எல்லாமே அப்டேட் ஆகும். அதுக்காக சொல்கிறேன். அதனால தான் டேபிள் ரொம்ப முக்கியம். பட் உங்களுக்கு ரொம்ப லோட் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான், ரெஃபரன்ஸ் க்ளீனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி சிம்பிளாக போகிறோம். சரி, இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ வெயிட் போட்டாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் மற்றதெல்லாம் ஈஸியாக கூலாக என்ன பண்ணலாம், முடிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். செகண்ட் எக்ஸாம்பிள், இமெயில் ஐடி இந்த செல்ஸில் இந்த ரேஞ்சில் என்டர் ஆகும். ஆனால் என்டர் ஆகக்கூடிய எல்லா இமெயில் ஐடியோட டொமைன் என்னவா இருக்கணும்னா endless.edu இது மட்டும் தான் இருக்கணும். அந்த இடத்துல ஜிமெயிலோ, அவுட்லுக்கோ, யாகுவோ, வேற எந்த டொமைன்ஸோ அங்கே உள்ள என்ட்ரி ஆகக்கூடாது. ஓகே. பின்னாடி என்ன நேம்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஓகே, யூசர் நேம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் டொமைன் என்னதான் முடியணும், endless.edu தான் முடியணும். அப்போ எப்பவுமே டொமைன் எந்த பக்கம் தான் இருக்க போகுது, ரைட்ல தான் இருக்க போகுது. கரெக்டா. அப்போ ரைட்ல இதுதான் இருக்கணும், இது இருந்தா உள்ள என்ட்ரி ஆகலாம், இல்லைன்னா ஆகக்கூடாது. சரியா. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், இப்போ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே தான் சொன்னேன், ரைட்ல இதுதான் இருக்கணும். அப்போ ரொம்ப சிம்பிள், ரைட் எடுத்துக்கலாம். ஓகே, ரைட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ரைட் ஃபங்க்ஷன் எடுத்த உடனே முதல்ல டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல டெக்ஸ்ட் நமக்கு எங்க வரப்போகுது, இந்த செல்லில் தான் வரப்போகுது இல்லையா. ஸோ அப்போ அந்த செல்லுடைய ரெஃபரன்ஸை கொடுத்தாச்சு, லாக் பண்ணல. அதுக்கு அடுத்தது பாருங்க, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இங்கே அக்செப்டட். அப்படி பார்த்தீங்கன்னா இஎன்டி இது எத்தனை, 7 கேரக்டர்ஸா, ஆமா. அதுக்கப்புறம் டாட் ஒரு 8 9 10 11 கேரக்டர்ஸ். ஓகே. அப்போ 11 கேரக்டர்ஸ் தான் இங்கே அக்செப்டட். ஓகே. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த செல்லில் 11 கேரக்டர்ஸ் என்னன்றத 11 கேரக்டர்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. இந்த செல்லில் 11 கேரக்டர்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. ஆனால் என்ன 11 கேரக்டர்ஸ் இருக்குன்னு செக் பண்ணணும்னு கொடுக்கல. அப்போ போன வாட்டி செக் பண்ண அதே கான்செப்ட் தான். கடைசியில் ரைட்டோட கடைசியில் போய் என்ன கொடுக்குறோம்,
11 கேரக்டர்ஸ் தான். அது என்ன கேரக்டரா இருக்கணும் அப்படின்றத செக் பண்ணணும். ஈக்குவல் டு இதுவா தான் இருக்கணும். என்னவா இருக்கணும்? endless. ஓகே, டபுள் கோட்ல கொடுக்கணும், which is text இல்லையா? அதனால endless.edu இதுதான் இருக்கணும். இந்த 11 கேரக்டர்ஸ் தான் இருக்கான்னு செக் பண்ணு. அதே தான். இப்போ அங்க என்ன ஆகும்? பார்த்துட்டு ட்ரூ, ஆமா இருக்கு அப்படின்னு வரும். அவ்வளவுதான். ஓகே, ஜஸ்ட் இதை கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணியாச்சு. ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். முன்னாடி நான் சொல்றேன், நீங்க ஒரு டேபிளா கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இன்னும் வேலை மிச்சம். ஓகே, நான் இப்போதைக்கு இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு Alt A VV, இந்த வாட்டி இன்புட் மெசேஜ் அலர்ட்லாம் இல்லை, டைரக்டா செட்டிங்ல போறோம். எனி வேல்யூ கஸ்டம்ல ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணியாச்சு அண்ட் ஆல்சோ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டோரத்தி ஓகே அட் அப்படின்னு கொடுத்து, ஈவன் அட்டு கூட நீங்க கொடுக்கலாம், அட்டும் சேர்த்து கூட கொடுத்துருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, இந்த இடத்துல endless.edu which is accepted. இதுவே இப்போ போயிட்டு டிலன்ல போயிட்டு gmail.com அப்படின்னு கொடுத்தா வருமா? யா, நாட் accepted. ஏன்னா டொமைன் மாறிடுச்சு. டொமைன் அப்படிங்கிற சென்ஸ், அதாவது லாஜிக்கலா பார்த்தா கடைசி 11 கேரக்டர்ஸ் நாம எக்ஸ்பெக்ட் பண்ண கேரக்டர்ஸ் இல்லை, ஸோ அதனால அனுமதிக்கப்படாது. ஓகே, போன எக்ஸாம்பிள்ல டூப்ளிகேட் வேல்யூஸை ப்ரிவென்ட் பண்ணோம். இந்த வாட்டி ரைட்ல இந்த கேரக்டர்ஸ் இருந்தா மட்டும்தான் அனுமதிக்கப்படணும். அப்போ ஒரு கிரைட்டீரியா நமக்கு இருக்குது, அது மேட்ச் ஆகக்கூடியதை மட்டும்தான் செல்லுல அக்செப்டடே தவிர மற்றது ரிஜெக்டட். அவ்வளவுதான். இதுக்கு சிமிலரா இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ ரைட் சைட்ல இது இருந்தால் தான் அக்செப்ட் ஆகணும்னு பார்த்தோம்ல, இப்போ அப்படியே லெஃப்ட் சைட். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட் கோடு பார்த்தீங்கன்னா தேவை. ப்ராடக்ட் கோடுன்னு வரும்போது ஏதாவது ஒரு கோடு அடிச்சு விட்டுறக்கூடாது. ஓகே, ப்ராடக்ட் கோடோட ஸ்டார்டிங்ல EK ஹைஃபன் அப்படிங்கிற இந்த 3 கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன கோடுலாம் அடிச்சுட்டு போட்டோம், 4586 7485 வாட் எவர். ஓகே, ஆனால் ஆரம்பிக்கும் போது அந்த ப்ராடக்ட் கோடோட ஆரம்பத்தில் என்ன இருக்கணும்? இந்த EK ஹைஃபன் அப்படிங்கிற ஸ்டார்டிங் கேரக்டர்ஸ் இருக்கணும். ஓகே, ரொம்ப சிம்பிள். ரைட் சைட்ல இது இருந்தாதான் அப்படின்றதுக்கு நம்ம ரைட் யூஸ் பண்ணோம். அப்போ லெஃப்ட் சைடுக்கு என்னது? ஆப்வியஸா லெஃப்ட் ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். கரெக்டா சொன்னீங்க பாருங்க, லெஃப்ட். ஓகே, ஸோ அப்போ லெஃப்ட்ல அதே தான், இந்த செல்லுல லாக் பண்ணல. ஓகே, அதே மாதிரி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை? நமக்கு என்ன தேவை? EK ஹைஃபன் which is 3 கேரக்டர். நீங்க ஸ்பேஸ் ஆட் பண்ண போறீங்கன்னா அதையும் ஆஸ் அ கேரக்டரா சேர்த்துக்கணும். சரியா? EK ஸ்பேஸ் ஹைஃபன்னா அதையும் நீங்க சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ நமக்கு என்னது? வெறும் 3 கேரக்டர்ஸ் இல்லையா? எஸ், 3 கேரக்டர்ஸ் கொடுத்தாச்சு. லெஃப்ட்ல 3 கேரக்டர்ஸ் கொடுத்தாச்சு. ஆனால் அது என்ன கேரக்டரா இருக்கணும் அப்படிங்கிறது EK ஹைஃபன். நான் சொன்ன மாதிரி தான், ஸ்பேஸ் வேணும்னா நீங்க ஸ்பேஸையும் ஆஸ் அ கேரக்டரா கன்சிடர் பண்ணணும். ஓகே, சரியா? ஸோ நாம ஸ்பேஸே கொடுக்கல, டைரக்டா ஹைஃபன். ஸோ 3 கேரக்டர்ஸ் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இப்போ ஃபால்ஸ் வருது. ஏன் வருது? ஏன்னா இங்கே நம்ம அப்படி கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் EK ஹைஃபன் 2569 அப்படின்னு கொடுத்தோம்னா எஸ் ஓகே. ஏன் அக்செப்டட்? ஏன்னா EKங்கிறது இருக்கு. ஒருவேளை EG இல்லை TV ஏதாவது கொடுத்துருந்தோம்னா வருமா? வராது, அக்செப்டட் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ என்னது? சேம், கண்ட்ரோல் A கண்ட்ரோல் C, ரேஞ்சை செலக்ட் பண்ணுறோம், Alt A VV அண்ட் இங்கே கஸ்டம் ஃபார்முலாவில் பேஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு இந்த இடத்துல TV ஹைஃபன் 2589 அப்படின்னு கொடுத்தா அக்செப்டடா? நோ, நாட் அக்செப்டட். இதுவே EK ஹைஃபன் 2589 கொடுத்தா அக்செப்டடா? எஸ், அக்செப்டட். இல்லை EK ஹைஃபன் கொடுக்காம 6985 கொடுத்தா அக்செப்ட் ஆகுமா? அக்செப்ட் ஆகாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் மேட்ச் ஆகல. அதனால தான். இந்த எக்ஸாம்பிள்ல இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலா பார்க்கலாம். இப்போ இன்வாய்ஸ் நம்பர் இருக்குது இல்லையா? இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு வரும்போது ஸ்டார்டிங்ல கரெக்டா INV ஹைஃபனுங்கிற அந்த 4 கேரக்டர் எல்லா நம்பர்லயும் வந்துடணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாக் கீப்பிங் யூனிட் அப்படின்னு வரும்போது SKU, அந்த SKUங்கிறது கண்டிப்பா வரணும். ஓகே, அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இங்கே இப்போ இன்வாய்ஸ்ன்னு வரும்போது அந்த INV ஹைஃபனுங்கிற 4 கேரக்டர் ஸ்டார்டிங்ல எப்பவுமே இருக்கணும். அது மட்டும் இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்றது நல்லா கவனிங்க, என் பேச்சை நல்லா கவனிக்கணும். அதாவது என்னுடைய தேவை என்னன்னு சொல்றேன் பாருங்க. இந்த செல்லுல ஃபர்ஸ்ட் 4 கேரக்டர் INVயும் இருக்கணும், கூடவே இன்வாய்ஸ் நம்பர்னு வருதுல, அந்த நம்பர் 6 கேரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். நான் சொல்றது விளங்குதா? ஆரம்பிக்கிறது 4, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 4 கேரக்டர் என்னவா தான் இருக்கணும்? INV ஹைஃபன் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, கூட எதுவும் சேர்த்துருக்கணும். அடுத்த வரக்கூடிய நம்பர்ஸ் 6 கேரக்டர் மட்டும் தான் இருக்கணும். அப்போ என்னுடைய தேவைகள், என் கிரைட்டீரியா இப்போ என்னவாகுது? ஒண்ணா இல்லை, 2 கிரைட்டீரியா வருது. அப்போ மல்டிபிள் கிரைட்டீரியாஸ் இருக்கும் போது அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். மல்டிபிள் கிரைட்டீரியா, மல்டிபிள் இதை நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கணும்னாலே கோ ஃபார் என்னது? அண்ட். இப்போ ஏன் அண்ட் எடுத்தோம்? இதுவும் வேணும் அதுவும் வேணும். என்னது? முதல் 4 கேரக்டர் INV ஹைஃபனாவும் இருக்கணும், அடுத்த வரக்கூடிய 6 நம்பர், அதாவது நம்பர்ஸ் 6 கேரக்டரா மட்டும்தான் இருக்கணும். இது ரெண்டுமே தேவை, அதனால தான் அண்ட். இல்லை ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும்னா நம்ம யாரை தூக்கிட்டு போயிடலாம்? ஆரை தூக்கிட்டு போயிடலாம், அஃப்கோர்ஸ் இல்லையா? ஸோ அப்போ நாம என்ன பண்ணுறோம்? அண்ட் எடுத்துக்கிறோம். அண்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் லாஜிக்கில் என்ன கொடுக்குறோம்னா,
இப்போ முன்னாடி என்ன பண்ணோம், லெஃப்ட் சைடில் இத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், அது இதுவாக தான் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், லெஃப்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். இந்த செல்லில் தான் வரப்போகிறது. ஓகே, லாக் பண்ணல, நல்லா கவனிங்க. ஓகே, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை, INV ஹைஃபன் 4 கேரக்டர். அது என்ன 4 கேரக்டர் இருக்கான்னு செக் பண்ண சொல்லி டபுள் கோட்டில் கொடுக்குறோம். என்னது, INV ஹைஃபன் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இவ்வளவு நம்ம எங்கே செஞ்சுருக்கிறோம், லாஜிக்கல் 1ல் செஞ்சுருக்கிறோம். ஓகே, அப்போ அண்ட் ஃபஸ்ட்டு இதை டெஸ்ட் பண்ணி முடிச்சிடுவார். டெஸ்ட் பண்ணி வந்துருச்சா பாருங்க, இருக்கு, ட்ரூ அப்படின்னு வருது. ஓகே, அடுத்த லாஜிக்கை கூப்பிட்டு அடுத்து இவர் என்ன செக் பண்ண சொல்கிறோம். இப்போ நம்ம உடனே டக்குன்னு என்ன யோசிப்போம், ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனால் ப்ராப்பராக நீங்கள் எதை யூஸ் பண்ணலாம், லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஏன் நான் லென்னை யூஸ் பண்ண சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன், கவனிங்க. எதுக்காக லென்னை யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ லென்னில் இங்கே கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ லென்னுடைய வேலையை என்ன, லென்த் ஆஃப் த டெக்ஸ்ட், அதாவது ஒரு செல்லில் எத்தனை நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குங்கிற அந்த டெக்ஸ்ட் அந்த நம்பரை கொடுக்கும். 10 கேரக்டர்ஸ் இருந்தால் 10ன்னு கொடுக்க போகுது, 8 இல்லை 16னா 16ன்னு கொடுக்க போகுது, அவ்வளோதான். ஓகே, இப்போ லென்னை கூப்பிட்டு என்ன சொல்கிறோம்னா, இந்த லெஃப்ட் சைடில் 4ன்னு கொடுத்தாச்சு. லென்னை கூப்பிட்டு என்ன சொல்கிறோம், இந்த 4ஓட சேர்த்து அந்த செல்லுக்குள்ள மொத்தம் எத்தனை தான் இருக்கணும், 10 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும்னு கொடுத்தாச்சு. ஓகே, 10 கேரக்டர்ஸ் தான் டோட்டலாகவே. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எத்தனை தூக்கிக்கிச்சு, எத்தனை எடுத்துக்கிச்சு, 4 எடுத்துக்கிச்சு, தூக்கிக்கிச்சு. ஓகே, 4 எடுத்துக்கிச்சு, 4 கொடுத்துட்டோம். ஓகே, அங்கே 4 ஆக்குபைடு. ஓகேவா, INV ஹைஃபன் 4 ஆக்குபைடு. அது இல்லாமல் அந்த 6 நம்பர் தான், அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் சிம்பிளாக என்ன கொடுக்குறோன்னா, மொத்தமாக 10 கேரக்டர். அப்போ இந்த 4 கேரக்டர் போக மீதி எத்தனை தான் அந்த செல்லுக்குள்ள அக்செப்டட், 6 அக்செப்டட். ஆனால் ஃபர்ஸ்ட் என்னவா தான் இருக்கணும், INV ஹைஃபனாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ 10ன்னு கொடுக்குறோம். ஏன் பிரதர் இதை டபுள் கோட்டில் கொடுக்கல, நல்லா கவனிங்க. டெக்ஸ்ட்டு கம்ஸ் இன் டபுள் கோட்ஸ், ஆனால் நம்பர்ஸ் டபுள் கோட்டுக்குள்ளே வர வேண்டாம், ரெஃபரன்ஸ் டபுள் கோட்டுக்குள்ளே வர வேண்டாம். இன்னும் நிறைய நுணுக்கங்கள் தெரியணும்னா கோர்ஸ் வாங்கி படிங்க. ஓகே, சரி, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து ஆண்டோடைய ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம், என்டர், ட்ரூ வந்துச்சு. ஏன் ட்ரூ, காரணம் INV ஹைஃபனுங்கிற ஸ்டார்டிங் கேரக்டர்ஸும் மேட்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் 6 நம்பர்ஸ், அது என்ன வேணாலும் இருந்துட்டு போகலாம். ஆனால் அந்த செல்லுக்குள்ளே 10 கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான். Control A, Control C, சேம் ப்ரொசீஜர், அப்படியே Alt A, VV, எஸ். ஓகே, பேஸ்ட்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு INFன்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு கரெக்டாக ஒரு 6 கேரக்டர்ஸ் கொடுக்குறோம். அக்செப்டடா, இட்ஸ் நாட் அக்செப்டட். ஓகே, இல்லை இந்த இடத்துல போயிட்டு INV ஹைஃபன் அப்படின்னு எல்லாம் ஹைஃபன் எல்லாம் கொடுத்துட்டு பட் 5 கேரக்டர்ஸ் மட்டும்தான் நான் கொடுக்குறேன்னா அக்செப்டடா, நாட் அக்செப்டட். அப்போ எது ப்ராப்பராக அக்செப்டட், INV ஹைஃபன் தான் ஹைஃபன் தான் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ 6 கேரக்டர் தான் அக்செப்டட். ஓகே, இது அக்செப்டட், மற்றது அக்செப்டடா, நாட் அக்செப்டட், அவ்வளோதான். ஃபைனல் எக்ஸாம்பிள் பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஆர்டர் ஐடி அது சும்மா ஒரு இதுக்காக கொடுத்துருக்கிறேன், புரிதலுக்காக. ஷிப்டு டேட். ஓகே, என்னைக்கு ஷிப் ஆச்சு அப்படிங்கிற டேட். ஸோ அப்போ யோசித்து பாருங்க, ஷிப்டு டேட் அப்படின்னும் போது ஷிப் ஆன டேட்டு. ஓகே, ஷிப் ஆன டேட்டுன்னும் போது அது பாஸ்ட் டேட்டாக தான் இருக்கணும். ப்ரெசன்ட் டேட்டாக இருக்கலாம், பட் நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ அப்போது எனக்கு இந்த இடத்துல இந்த ரேஞ்சில் ஃபியூச்சர் டேட் உள்ளே வந்துடவே கூடாது. ஏன்னா தெளிவாக இருக்குது, ஷிப் பண்ணப்பட்ட டேட்னா ஒன்று இன்னைக்கு பண்ணியிருக்கலாம், இல்லை பிஃபோராக பண்ணியிருக்கலாம், நாளைக்கு பண்ணியிருக்கலான்னு இருக்குமா, இல்லை. ஸோ ஃபியூச்சர் டேட் உள்ளே வரக்கூடாது. அப்போ என்னோட கான்செப்ட் என்ன, இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபியூச்சர் டேட்டு உள்ளே அக்செப்ட் ஆகக்கூடாது, அவனுக்கு வருங்காலமே வரக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ என்ன விஷயம், அதே தான். ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ இங்கே ஒரு டேட் என்ட்ரி பண்ணலாம். இன்னைக்கு கரண்ட் டேட் என்ன, 28/7/2026 இல்லையா? சரி, கவனிங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். இன்னைக்குள்ள டேட்டை எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, டுடே ஃபங்க்ஷன் இல்லையா? டுடே ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, சூப்பரான ஃபங்க்ஷன், அவ்வளோதான். இன்னைக்கு டேட் இது. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் செக் பண்ணணும், என்னது, இந்த செல்லில் இருக்கக்கூடிய டேட்டு டுடே ஃபங்க்ஷனை விட கம்மியாக இருக்கா, இல்லை சேமாக இருக்கா, இல்லை கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ எப்படி, ரொம்ப சிம்பிளில் எப்படி செக் பண்ணலாம், ஒன்றும் இல்லை, டுடேக்கு முன்னாடி போயிட்டு ஈக்குவல் டு இந்த செல்லில் இருக்கக்கூடிய டேட்டு, டுடே ஃபங்க்ஷன் என்ன கொண்டு வரும், இன்னைக்கு டேட்டை, கரண்ட் டேட்டை கொண்டு வரும். அப்போது இந்த செல்லில் இருக்கக்கூடிய டேட்டு கரண்ட் டேட்டை விட சின்னதாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். விச் மீன்ஸ் என்னது, பிஃபோர் பாஸ்ட் டேட்டா இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறோம். நல்லா கவனிங்க. இப்போ என்னுடைய தேவை என்னன்னா, கரண்ட் டேட்டு ஷிஃப்ட் டேட்டா வரவே கூடாதுன்னு என்னுடைய தேவை. அதனால லெஸ் தென் கொடுத்துட்டேன். ஒருவேளை இல்லை பிரதர், எனக்கு கரண்ட் டேட்டும் வரலாம், பாஸ்ட் டேட்டு வரலாம், ஆனால் ஃபியூச்சர் டேட்டு மட்டும்தான் வரக்கூடாதுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சேர்த்து கொடுங்க. நான் சொல்றது விளங்க புரியுதா?
அதாவது இன்னைக்கு டேட் அக்செப்டட், பாஸ்ட் டேட் அக்செப்டட்னா அப்போ நீங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம். இல்ல பாஸ்ட் டேட் மட்டும்தான் அக்செப்டட், கரண்ட் டேட் உள்ள வரக்கூடாது அப்படின்னும் போது வெறும் நீங்க லெஸ் தென் யூஸ் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு ஒமிட் பண்ணிக்கலாம். அப்படியே இன்னும் ஆப்போசிட்டா யோசித்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டேட் மட்டும்தான் அக்செப்டட், கரண்ட் டேட்டும் ஃபியூச்சர் டேட் மட்டும்தான் அக்செப்டட்னா நீங்க என்ன கொடுக்கணும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இல்ல ஃபியூச்சர் டேட் மட்டும்தான் அக்செப்டட், கரண்ட் டேட் ஆர் பாஸ்ட் டேட் நாட் அக்செப்டட்னா கிரேட்டர் தென். திருப்பி இதுதான் சொல்றேன், இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட கான்செப்ட்லாம் நல்லா புரியணும்னா கோர்ஸ் வாங்கி படிங்க. ஓகே, நான் லிங்க் எதில் கொடுக்குறேன், விச் இஸ் பின்டு கமெண்ட்ல கொடுக்குறேன். நீங்க தாராளமாக நீங்க வாங்கி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எஸ், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ அப்போது இப்போ செக் பண்ணி பார்க்கும். எஸ், ட்ரூ. ஏன் ட்ரூ வருது? ஏன்னா கரண்ட் டேட்டை நம்ம அக்செப்டட் கொடுத்துருக்குறோம். ஒருவேளை இந்த ஈக்குவல் டு தூக்கிட்டிங்கனாலே அங்கே ஃபால்ஸ் தான். ஏன்னா கரண்ட் டேட் செக் பண்ண சொல்லுமா அப்படி தான், கரண்ட் டேட்டுக்கு கீழே இருக்கான்னு செக் பண்ண சொல்லியாச்சு. ஓகே, ஸோ இப்போ ஈக்குவல் டுவே கொடுக்குறேன். ஓகே, இதை அப்படியே என்ன பண்ணுறோம்? இதை அப்படியே என்ன பண்ணுறோம்? சேம் காப்பி அண்ட் ரேஞ்சை செலக்ட் பண்ணி ஆல்ட் விவி. என்ன ஷார்ட்கட்டை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அப்போ தான் மனதில் பதியும், மண்டையில் ஏறும். ஓகே, யூஸ் பண்ண தான் ஏறும். அண்ட் அவ்வளோதானா? ஓகே, ரைட். இப்போ இந்த இடத்துல போயிட்டு இன்னைக்கு டேட்டை விட நேற்று டேட் கொடுக்கலாமா? ஓகே, 27/07/2026 அக்செப்டடா? எஸ், அக்செப்டட். இதுவே வந்து 30th ஆஃப் திஸ் மந்த். ஓகே, அக்செப்டடா? நாட் அக்செப்டட், ஏன்னா ஃபியூச்சர் டேட். இது எதுக்குன்னா டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிறது நாட் ஒன்லி அங்கே இருக்கக்கூடிய அதாவது என்னது, அங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை மட்டும் இந்த நம்ம மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இந்த லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, ட்ராப் டவுன் லிஸ்ட்டு இல்லை மோஸ்ட்டாக ஹோல் நம்பர் இந்த மாதிரியே யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ராப்பராக நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் கோர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் டேட்டா என்ட்ரி ஆயிருந்தால் தான் இன்னொரு செல்லில் டேட்டா என்ட்ரி வர்றதுக்கு, அதாவது ஆகிறதே அக்செப்ட் பண்ணும். அப்படிப்பட்ட விஷயங்களும் நிறைய விஷயங்கள் அதில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் வாங்கி படிங்க அப்படின்றேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரி, ஸோ டேட்டா வேலிடேஷனை பொறுத்த வரைக்கும் செல்லுக்குள்ளே எந்த ரூல் வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிக்க முடியும். அதில் ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஃபார்முலாஸ் மூலிமா நிறைய விஷயங்களை நீங்கள் செக் பண்ண முடியும். ஓகே, நிறைய விஷயங்களை நீங்கள் செக் பண்ண முடியும். அண்ட் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய யூஸ் பண்ண ஃபங்க்ஷன்ஸை கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹோம் டேப்ல, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மேனேஜ் ரூல்ஸ், அதில் நாட் மேனேஜ் ரூல்ஸ், ஹோமில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் எங்கே அது நியூ ரூல். ஓகே, நியூ ரூல் யூஸ் அ ஃபார்முலா. இந்த இடத்துல யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணி பாருங்கள் அண்ட் ஃபார்மேட்டிங் கொடுத்து பாருங்கள், பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். அந்த நீங்கள் வாட் இஸ் தட், ரொம்ப ஜாம் ஆகுதுல. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எந்த ரேஞ்சோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, ஏன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் தான் சொல்லுவேன், நீங்கள் ஃபங்க்ஷன்ஸை வெளியில் யூஸ் பண்ணி செக் பண்ணுற எல்லா லாஜிக்கல் இதையும் நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் யூஸ் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் கிரேட் ரிசல்ட்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். பின்டு கமெண்ட்டில் கோர்ஸோட லிங்க் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் வாங்கி லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபைலோட லிங்க் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, டவுன்லோட் லிங்க் இருக்குது, அந்த ஃபைலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஷார்ட்டான இதுதான், நான் என்ன வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் அதுதான் இருக்குது. கோர்ஸ்லையும் அதே மாதிரி தான். கோர்ஸும் திருப்பி சொல்கிறேன்னு கூப்பிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. விச் இஸ் யூஸ்ஃபுல், சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். டேக் கேர். பபாய்.